அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அகிலா. கீழக்கலங்கல் மையம், கோவில்பட்டி மண்டலம். நான் டாக்காவில் கடந்த 5 வருஷத்துக்கு மேலே பணிபுரிஞ்சிட்டு வரேன். டாக்கா பயணத்தில் எனக்கு மனநிறைவை கொடுக்குற விஷயம் டியூஷனில் பிள்ளைங்க கூட சேர்ந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறது தான் எனக்கு மனநிறைவை கொடுக்குது. அப்புறம் பசுமரத்தாணிகள் பதிந்த நிகழ்வு என்னது அப்படின்னா, போன வருஷம் வினாடி வினாவில் நாங்கள் மாநில அளவில் 3வது இடம் வந்திருந்தோம். அது பிள்ளைங்க முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதுன்னு நான் பார்த்தேன். அது மாதிரி எங்கள் ஊர் பொங்கல் விழாவில் எங்களுக்கு பரிசு கொடுத்து பொன்னாடை கொடுத்துனாங்க. அப்போ எனக்கு ஏற்பட்ட சவால்கள் பெற்றவங்க அவங்களோட பர்சனல் விஷயத்துக்காக பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்பாமல் வச்சுருந்தாங்க. அது தப்புன்னு தெரிஞ்சு அவங்களே திருப்பி பிள்ளைங்களை டியூஷனுக்கு கண்டினியூவாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய கனவு நான் மேரேஜ் ஜாப்னால நான் இந்த ஊரை விட்டு வெளியே போனாலும் டாக்காவோட பயணத்தில் எங்கள் ஊர் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பிள்ளைங்க பெரிய பிள்ளையாகி இந்த பிள்ளைங்க டியூஷன் சென்டர் நடத்தணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. அனைவருக்கும் என்னுடைய பெயர் மாலதி. கோவில்பட்டி மண்டலம், சிப்பிப்பாறை மையம். டாக்கா மாலை நேர கல்வியில் கடந்த 6 வருடமாக மைய வழிகாட்டி ஆசிரியராக பணிபுரிகிறேன். என்னுடைய மையத்தில் 25 குழந்தைகள் படிக்கிறாங்க. மன நிறைவு அப்படின்னா, மைய பிள்ளைங்களை வினாடி வினாவுக்கோ ஆண்டு விழாவுக்கோ அறிவியல் கண்காட்சிக்கோ பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது எந்த ஒரு கேள்வி கேட்காம என்னை நம்பி அனுப்புறது எனக்கு மனநிறைவை தருகிறது. பசுமரத்தாணி போல அப்படின்னா, எங்கள் ஊரில் டாக்கா மாலை நேர கல்வி நடத்துகிற ஆண்டு விழாவும் அறிவியல் கண்காட்சியும் பசுமரத்தாணி போல நினைவில் இருக்கிறது. நான் எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னா, நான் மையம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு சிலர் ட்ரிங்க் பண்ணிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. இந்த இடத்துலலாம் நீ நடத்தக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நான் ஊர் பெரியவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி மையம் நடத்தக்கூடாதுன்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனடியாக கேட்டாங்க, ஏன் மையம் நடத்தக்கூடாது, அவன் பிள்ளைங்களுக்கு தானே நல்லது தானே செய்கிறா, படிக்க வைக்கிறா, நம்ம பிள்ளைங்களை தானே படிக்க வைக்கிறான்னு சொல்லி அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து கொடுத்து எனக்கு சமுதாய பொறுப்பை மையத்தை நடத்துறதுக்கு கொடுத்தாங்க. அது நான் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால். என்னுடைய கனவு அப்படின்னா, என் மையத்தில் படிக்கிற பிள்ளைங்க வினாடி வினால முதல் 3 இடத்துல படித்து பரிசு வாங்கணுங்கிறது என்னோட கனவு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மரியா. கோவில்பட்டி மண்டலம், பாண்டவர்மங்கலம். டாக்கா மாலை நேர கல்வியில் நான் 5 வருஷமாக வழிகாட்டி ஆசிரியராக பணி செய்கிறேன். பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொன்னால், பொங்கல் விழா அன்னைக்கு எல்லா மாணவர்களையும் வீட்டுக்கு வர சொல்லி பொங்கல் வைத்து கோலம் போட்டு விளையாட்டு போட்டிகள் நடத்தி அவங்களுக்கு பரிசு கொடுத்து மாணவர்கள் மகிழ்ச்சி அடையுது. பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொல்லலாம். மன நிறைவு அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் டியூஷன் முடிஞ்சு பேரண்ட்ஸ் கூப்பிட வரும்போது பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா, படித்தாங்களா, எழுதுனாங்களா, வாசித்து காமிச்சாங்களா, வாரத்தில் 2 நாள் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட நேரடியாக பேசிட்டு போகிறது மனநிறைவு தருது. சவால்கள் அப்படின்னு சொன்னால், நான் எஸ்எஸ் நகரில் இருக்கிறேன். பாண்டமங்கலத்தில் என்னுடைய டியூஷன் நடக்குது. தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மாணவர்களை பார்த்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து செஞ்சு வீட்டுக்கு அனுப்பி நான் 9 மணிக்கு நான் வீட்டுக்கு வர்றது எனக்கு ஒவ்வொரு நாளும் சவாலாக இருக்குது. என்னுடைய கனவு அப்படின்னு சொன்னால், என்னுடைய மாணவர்களை என்எம்எஸ் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து அவங்களுக்கும் அவார்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது எனக்கு. அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த காலை வணக்கம். என்னோட பேர் செல்வரதி. நான் கோவில்பட்டி மண்டலம் தெற்கு திட்டங்களை மைய வழிகாட்டி. இது டாக்காவில் என்னோட 11வது வருட பயணம். எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் இன்ஜினியரிங் படிக்காங்க. ஒரு பொண்ணு பிஎட் படிக்கிறா, ஒரு பையன் அக்ரிகல்ச்சர் படிக்கிறான், ஒரு பையன் பிடெக் படிக்கிறான். அவங்களால பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 10 வருஷத்தில் 4 பேர் என்எம்எஸ்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு சிஎம் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கா. இது எனக்கு மனசு ரொம்ப நிறைவே தருது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரோடு சஞ்சீவன் குழாய் ரொம்ப குண்டுகுழியும் ஆயிடுச்சு. அதுக்கு நான் டாக்கா மாணவர்களோட போய் எங்கள் தலைவர்கிட்ட புகார் பண்ணேன். புகார் பண்ணி கொடுத்தப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ரோடு போட்டு 5 வருஷம் தான் ஆகுது, அதனால் நாங்கள் சரி பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படின்னா ஊராட்சியில் போய் நான் புகார் கொடுப்பேன்னு சொன்னதுக்கு, அவங்க நீங்கள் எங்கே போய் புகார் கொடுத்தாலும் அவங்களும் இதே பதில் தான் சொல்லுவாங்க, வேணா நீங்கள் ரோடு வாங்கிருங்க பார்ப்போன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு இது பெரிய சவாலாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நம்ம குரூப்பில் ஒரு ஊராட்சி மணி அழைப்பு மணியை பற்றி ஒரு மெசேஜ் வந்துருந்தது. அதுக்கு நான் என்னோட புகாரை பதிவு பண்ணேன். பதிவு பண்ண அடுத்த நாளே எனக்கு கோயில்பட்டி யூனியன் ஆஃபீஸ்லேருந்து ஆர்ஐ மேடம் கால் பண்ணாங்க. உங்கள் ஏரியாவை நாங்கள் விசிட் பண்ண
நாங்கள் வரோம்னு சொன்னாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து கவுன்சிலர் வந்து கால் பண்ணி நான் யார் என்ன விவரம்ன்ற விவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. மறுநாள் வந்து அவங்க சொன்ன டயத்தில் வந்து வரல. நான் உடனே கவுன்சிலருக்கு கால் பண்ணி என்ன சார் இந்த மாதிரி வரலன்னு கேட்டதுக்கு அதுக்காகி நானே அளந்து அனுப்பிட்டேன், அவங்க ரோடு போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி நீங்களே அனுப்பிங்க, நான் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து இது நம்ம சொந்தக்கார பொண்ணு, அதனால் நீங்கள் அளக்க வர வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல். அந்த டயத்தில் வந்து ரோடு வந்து மழை பெஞ்சு ரொம்ப குண்டு குழியுமா சகதியாக இருந்தது. நான் எங்கள் வீட்டில் இருந்து ரோடு வரைக்கும் வந்து ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து முதல் நாள் என்கிட்ட பேசின அந்த ஆர்ஐ மேடம் நம்பர் இருந்ததுனால அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். இவ்வளோ ரோடு மோசமாக இருக்குது, இது எப்படி மேடம் நீங்கள் பார்க்காமலே வந்து பதில் சொன்னீங்க ரோடு போட்டு தரேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். அதை பார்த்து 5 நிமிஷத்தில் வந்து நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு விசிட்டிங் வரோம், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கவுன்சிலரும் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குன்ட்டு அளந்துட்டு போனாங்க. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு வந்து ஃபண்டு இல்லை, நாங்கள் உங்களுக்கு வந்து அடுத்த ஃபண்டு வரும்போது உங்களுக்கு போட்டு தரோம்னு சொல்லிட்டு அடுத்த கவுன்சிலர் ஃபண்டில் வந்து எங்களுக்கு இந்த ரோடை வந்து போட்டு தந்தாங்க. இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, எந்த தலைவர் வந்து ரோடு போட்டு தர மாட்டேன்னு சொன்னாரோ அதே தலைவரை இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு அந்த வழியாக வரும்போது எனக்கு பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளால் முயற்சி செஞ்சால் வந்து எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். என்னோட கனவு என்னன்னா, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு அரசு அதிகாரி ஆகணும். இதுதான் என்னோட வந்து லட்சியம். அதுக்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேதமரியாள், அழகநேரி மையம், கோவில்பட்டி மண்டலம். நான் கடந்த 7 வருடமாக டாக்காவில் பணிபுரிந்து வருகின்றேன். கடந்த கால வருடங்களில் எங்களது மையத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் அதிக மதிப்பெண்களை பெற்று அருள் தந்தை மரியநாதன் விருது வாங்குவதற்கு நான் வழிகாட்டி அமைந்தது என் மனதிற்கு நிறைவே தெரிகின்றது. இதற்கு வழிகாட்டியாய் ஊன்றுகோலாய் அமைந்தது டாக்கா மையமாகும். இனிவரும் காலங்களில் எங்களது மையத்தில் படிக்கும் 8ஆம் வகுப்பு குழந்தைகள் அனைவருக்கும் NMMS தேர்வில் தேர்ச்சி பெற வைப்பது எனக்கு முதன்மையான சவாலாக உள்ளது. எங்களது கிராம மைய குழந்தைகள் அனைவருக்கும் தரமான கல்வியை கற்பித்தல், எளிதில் ஆங்கிலம் பேச வைத்தல், ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்கும் மனப்பான்மையை வளர்த்தல், தலைமை பண்பை வளர்த்தல், இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்து போன்ற எண்ணங்களுடன் எங்களது மையத்தை செயல்படுத்துவேன். வணக்கம், என் பேர் இருதயமேரி, கோவில்பட்டி மண்டலம் கீழ நீலிதநல்லூர் மையத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக வழிகாட்டி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். எங்கள் மையத்தில் அதிகபட்சம் 35 குழந்தைகள் வந்து வருகை புரிகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும் எந்த ஒரு மாணவர்கள் தொய்வும் இல்லாமல் வருஷம் மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதற்கு காரணம் வந்து முழுக்க பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு. இது வந்து எனக்கு ரொம்ப மனநிறைவு வந்து தருது. இது வணக்கம். பசுமரத்தாணி போல் நடந்த விஷயம் என்னென்னா, மாணவர்களோடு கலந்து கொண்டு ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் நாங்கள் போய் மனுக்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த மனுக்கள் எல்லாம் நிறைவேற்றனால ஒவ்வொரு ஆண்டும் வந்து டாக்கா நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த அவார்டை வாங்குறது எனக்கு வந்து என்னுடைய மனசில் வந்து பசுமரத்தாணி போல் நீங்காத மகிழ்ச்சியை வந்து தருது. எனக்கு மிகுந்த சவாலாக இருந்த விஷயம் என்னென்னா, எங்களுடைய மையத்தில் இந்த அறிவியல் கண்காட்சிக்கு வந்து குழந்தைகளை தயார்படுத்துறது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா வந்து எங்களுடைய குழந்தைகள் பார்த்தோம்னா குறைஞ்சது 5ஆவதுலேருந்து 8ஆவது வகுப்பு படிக்கிற குழந்தைகள் தான் வந்து அதிக குழந்தைகள் வந்து இருக்காங்க. அந்த குழந்தைகளை வந்து இந்த வினாடி வினா போட்டிக்கு இந்த 900 கொஷினை அவங்களுக்கு ஏற்ற முறையில் அவங்கள படிக்க வச்சு மைய லெவலில், அதாவது மண்டல அளவில் வந்து முதல் 3 இடத்தை பிடிக்கிறது மட்டுமே இல்லாமல் மாநில அளவில் நடந்த வினாடி வினா போட்டியில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்றத இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து இதுவரைக்கும் எனக்கு வந்து மரியநாதன் விருது இது வரைக்கும் நாங்கள் வந்து வாங்கவே இல்லை. அதனால் இந்த வருஷம் வந்து 2 குழந்தைகள் வந்து படிச்சுட்டு வராங்க 10th. அந்த குழந்தைகளை வந்து ரொம்ப சிறப்பு பயிற்சியோடு அவங்க வந்து தயார்படுத்திட்டு வரேன். இந்த வருஷம் கண்டிப்பாக 2 குழந்தைகளும் மரியநாதன் விருது வாங்குவாங்கன்றது தான் வந்து என்னுடைய கனவாகவும் லட்சியமாக இருக்குது. அதற்கு இத்தனை வருஷமாக எனக்கு வந்து மாலை நேர கல்வி மையத்தை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த டாக்கா நிறுவனத்திற்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாமஸ் நகர், கோவில்பட்டி மண்டலம், டாக்கா மாலை நேர கல்வி மையத்தில் நான் 7 வருஷமாக ஆசிரியராக வழிகாட்டி ஆசிரியராக பணி செய்கிறேன். என் மையத்துக்கு வந்து 23 குழந்தைகள் வராங்க. எனக்கு வந்து மையத்தில் உள்ள பசுமரத்தாணி போல உள்ள நிகழ்வுன்னா குழந்தைங்களை வச்சு தான் நிறையா என் மனசில் வந்து நிறையா மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் எந்த ஒரு விழாக்கள்னாலும், பொங்கல் விழா, இப்படி அம்பேத்கர் பிறந்தனாலும் முக்கிய தலைவர்களோட விழாக்கள் கொண்டாடினா மையத்தில் வந்து என்னையும் குழந்தைகளையும் வந்து அங்கே வந்து கலந்துக்கிட சொல்லுவாங்க. நான் குழந்தைகளை கூட்டிகிட்டு போவேன். குழந்தைகளோட ப்ரோக்ராம் நிறையா இருக்கும். பாடல், நாடகம், இந்த மாதிரி கதை சொல்லுதல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். அவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி பரிசுகள் கொடுப்பாங்க, பாராட்டுகள் கொடுப்பாங்க. மற்றபடி நோட்டுகள், பேனா, எந்த உதவினாலும் குழந்தைங்களுக்கு அவங்க வந்து செய்வாங்க. அடுத்து வந்து எனக்கு சவால்கள் நிறைஞ்சது அப்படின்னா, எங்கள் ஊரில் நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் போய் எங்கள் சித்தி வீட்டில் தான் டியூஷன் மையம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
அப்போது குழந்தைகள் வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சி குழந்தைகளை வந்து நான் போக வரையில் சின்ன பிள்ளைகளை நான் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டு கூடயே கூப்பிட்டு வந்து விட்டுருவேன். அதுபோக நிறைய பெற்றோர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற பழக்கம் அது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது. அதனால் குழந்தைகள் வந்து மையத்துக்கு வர வழியில் கொஞ்சம் மது போதையில் உள்ளவங்க அந்த இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால ஊர் பெரியவங்கள்ட்ட சொல்லி இப்படி மையத்துக்கு குழந்தைங்கள்ட்ட வராங்க, அவங்களால எந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி கல்பனா அந்த ஊரில் வந்து இப்படி இத்தனை வருஷமாக மையம் நடத்திக்கிட்டு இருக்கா, பாதுகாப்பாக பிள்ளைங்க போகணும்னு சொல்லிட்டு யாருமே எந்த இடத்துலையும் இல்லாமல் பெரியவங்கள்ட்ட பேசி வைக்கிறதுனால இது வரைக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து இடைஞ்சல் இல்லாமல் அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. என்னோட கனவு என்னென்னா குழந்தைகள் வந்து நம்மளை நம்பி இத்தனை வருஷமாக நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க. புது மாணவர்களும் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க, பழைய மாணவர்கள் இருக்காங்க, படிச்சுட்டு வெளில போனவங்களும் இருக்காங்க. இந்த 26-27 வருஷ கல்வியாண்டில் வந்து அவங்க என்எம்எஸ் தேர்வு மற்றபடி இந்த 10th 12th நல்ல மார்க் எடுக்க வச்சு அவங்கள வந்து மதுரையில் கொண்டு வந்து நிப்பாட்டி அவார்டு வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. நன்றி சார். வந்து இடைஞ்சல் இல்லாமல் அதெல்லாம்